முட்டைக்கோஸை வச்சு என்ன தான் செய்யறதுன்னு யோசிக்கிறீங்களா? வாங்க இந்த ஸ்டைலில் செய்யலாம். இதுக்கு தேங்காவை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கலாம். வேர்க்கடலை 1 1/2 டேபிள் ஸ்பூன், பட்டை, கல்பாசி சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் பெருசாக இருக்கனால 1 சேர்த்துருக்கேன், இல்லை 2 சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி சேர்த்து தண்ணி விட்டு அரைச்சி எடுத்து வச்சுருவோம். இப்போது குக்கர் சூடானதும் இதில் ஒரு 1 1/2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானதுக்கப்புறமா சோம்பு 1/2 ஸ்பூன் செவந்ததும் ஒரு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் தக்காளியை சேர்த்து வதக்கிப்போம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1 கப்பு முட்டைகோஸ் சேர்த்து நல்லா வதக்கி கொடுப்போம். இது நல்லா 1 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச இந்த தேங்காய் விழுதையும் சேர்த்து தண்ணி கலந்து ஊற்றிக்கலாம். இப்போ கொஞ்சம் ரொம்ப கெட்டியாக இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இப்போது உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 2 விசில் போட்டு இறக்கிக்கலாம். இப்போ ப்ரெஷர் இறங்குறதும் குக்கரை திறந்து 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா எண்ணெயில் வதக்கி இதோடு சேர்த்து கலந்து கொடுத்து சர்வ் பண்ணுங்கள். சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே அல்டிமேட்டாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள்.